அன்பர்களே, நாட்டில் விவசாயம் செழித்து வறுமை நீங்குவதற்காக நிறைபுத்தரிசி பூஜை நடத்துகின்ற வழக்கம் கேரளாவிலும் கன்னியாகுமரி மாவட்ட ஆலயங்களிலும் நடைமுறையில் உள்ளது. முதல் போக சாகுபடியில் விளையும் நெற்கதிர்களை அறுவடை செய்து அதை வைத்து நடைபெறுவது நிறைபுத்தரிசி பூஜை. கோயில் கருவறைக்குள் எடுத்துச் செல்லப்பட்ட நெற்கதிர்களை கோயில் பூசாரி பூஜை செய்த பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார். இந்த ஆண்டின் நிறைபுத்தரிசி பூஜையானது என்று, அதாவது ஆடி மாதத்தின் கடைசி திங்கட்கிழமை நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற ஸ்ரீகிருஷ்ண சுவாமி ஆலயம் மற்றும் கண்ணக்கோடு ஸ்ரீகிருஷ்ண சுவாமி ஆலயம் உட்பட பல்வேறு ஆலயங்களில், சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயில் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களில் இந்த நிறைபுத்தரிசி பூஜையானது நடைபெற்றது. நம்முடைய இந்த பதிவில் கண்ணக்கோடு ஸ்ரீகிருஷ்ண சுவாமி ஆலயம் மற்றும் மீனச்சல் ஸ்ரீகிருஷ்ண சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற இந்த நிறைபுத்தரிசி பூஜை காட்சிகளை பார்க்கலாம். மீனச்சல் ஸ்ரீகிருஷ்ண சுவாமி ஆலயத்தில் அதிகாலை 5:45 மணிக்கு பூஜை தொடங்கியது. பூஜாரி நெற்கதிர்களை தலையில் சுமந்து ஆலயத்தை வலம் வந்து பின்னர் மூலஸ்தான மண்டபத்தில் நெற்கதிர்கள் படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. பின்னர் பக்தர்களுக்கு இந்த நெற்கதிர்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த நெற்கதிர்களை பக்தர்கள் தங்களது வீடுகள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் கட்டி தொங்க விடுவதன் மூலம் அந்த ஆண்டு முழுவதும் செல்வச் செழிப்பு ஏற்படும் என்பது நம்பிக்கை. இவ்வகையில் மீனச்சல் ஸ்ரீகிருஷ்ண சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற நிறைபுத்தரிசி பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நெற்கதிர் பிரசாதமாக பெற்று தங்களது வீடுகளுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் எடுத்துச் சென்றார்கள். இப்படி மீனச்சல் ஆலயத்தில் நடந்தது போலவே கண்ணக்கோடு ஸ்ரீகிருஷ்ண சுவாமி ஆலயத்திலும் நெற்கதிர்கள் கொண்டு வரப்பட்டு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த காட்சிகளை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம்.